क्या बोले? अंकल बोल रहे हम लोग दुआ कर रहे थे ना, तो अंकल बोले आहिस्ते पढ़ो, तो हम लोग आहिस्ते भी पढ़ने लग गए। फिर अंकल बोले मन में पढ़ो। फिर और क्या कर रहे थे? वो रिक्शा रुका दिए थे ना? हाँ, रिक्शा। जब मैं पीछे से आया மும்பையில் சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் சமூகத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்தது. மதச்சார்பற்ற நாட்டில் அனைவருக்கும் சமத்துவ உரிமை இருக்கும் நிலையில் சிலர் இன்னும் மத வேறுபாட்டின் பேரில் பிறரை புறக்கணித்து வருகின்றனர். இதனால் மக்கள் மனதில் வேதனை மற்றும் அச்சம் ஏற்படுகிறது. மேலும் சமூக ஒற்றுமைக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. ஒரு ஆட்டோ டிரைவர் தனது வாகனத்தில் பயணித்த முஸ்லிம் குழந்தைகள் பிரார்த்தனை செய்ய தொடங்கியதும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார். அந்த குழந்தைகள் இதற்கு முந்தைய அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட போது இது முதல் முறை அல்ல, முன்பு இன்னொரு ஆட்டோ டிரைவர் அவர்களை உட்கார அனுமதிக்க மறுத்ததாகவும் தெரிவித்தனர். இது சமூகத்தில் மத அடிப்படையிலான பாகுபாட்டின் கடுமையை வெளிப்படுத்துகிறது. மேலும் நல்லிணக்கம் இன்னும் பல இடங்களில் சவாலாகவே இருப்பதை உணர்த்துகிறது. இந்த சம்பவங்கள் மத நல்லிணக்கத்தையும் ஒருவருக்கொருவர் மதிப்பு செலுத்துவதையும் முக்கியமாக கருத வேண்டிய அவசியத்தை வலியுறுத்துகின்றன. அனைவரும் சமத்துவத்துடன் நடத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படை நிலைப்பாட்டை உறுதியாக நிலைநாட்ட வேண்டும். சமூக ஒற்றுமையை பாதுகாக்கும் வகையில் இவ்வாறான விவகாரங்களுக்கு எதிராக சட்ட ரீதியாகவும் மனிதாபிமான ரீதியாகவும் தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும்.